தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு மட்டும் சாலை விபத்துகளில் 18,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சாலை விபத்துகளில் முதலிடம் என்ற மோசமான சாதனையை தமிழ்நாடு தன்வசம் வைத்திருப்பது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் சாலை விபத்துகள் அதிகம் நிகழும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் சாலை விபத்துகளில் 18,007 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். அதற்கு முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 340ஆக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் 43 விழுக்காடு நபர்கள் இருசக்கர வாகன விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் என தரவுகள் தெரிவிக்கின்றன. கார், ஜீப், வேன் போன்ற இலகுரக வாகன விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் 23 விழுக்காடு எனவும், கனரக வாகன விபத்துகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13 விழுக்காடு எனவும், அரசு பேருந்து விபத்துகளில் உயிரிழந்தோர் 4.8 விழுக்காடு எனவும் புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரியவந்திருக்கிறது. இதுகுறித்து பேசிய தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையரக அதிகாரிகள், சாலை விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை குறைக்க போக்குவரத்து, காவல், சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இணைந்து பணியாற்றி வருவதாகவும், இதனால் கடந்த ஆண்டு உயிரிழப்புகள் சற்று குறைந்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். சாலை விபத்துகளை தடுப்பதற்காக சாலை மேம்பாட்டு பணிகள், மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். 2030ஆம் ஆண்டில் சாலை விபத்துகளை 30 முதல் 40 விழுக்காடு குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையரக அதிகாரிகள் கூறியுள்ளனர். சாலை விபத்துகளில் சிக்கி உயிர்கள் பறிபோவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.